வெளிமட பிரதேசத்துக்குட்பட்ட ஹக்கல உலங்கப்பொல 49C கிராம சேவை பிரிவு மக்கள் டித்வா புயலின் போது ஏற்பட்ட மண் சரிவினால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அதனால் அங்கு வசித்து வந்த 23 குடும்பங்களை சேர்ந்த 110 பேர் உடனடியாக வெளியேற்றப்பட்டு ரேந்தபொல கணபதி பாடசாலையில் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். பின்னர் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடாக ஹக்கல தோட்டப்பகுதியில் தற்காலிக கூடாரங்கள் அமைக்கப்பட்டு கடந்த 5 மாதங்களாக அவர்கள் அங்கேயே குடியமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த கூடாரங்களில் முறையான சுகாதார மற்றும் அடிப்படை வசதிகள் இன்மையினால் பெரும் துயரங்களை எதிர்கொள்வதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர். தற்காலிக கூடார வாழ்க்கை தங்களின் வாழ்வாதாரத்தையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கியுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்காலிக தீர்வுகளன்றி தமக்கு பாதுகாப்பான மாற்று இடத்தில் நிரந்தர வீடுகளை அமைத்து தர வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட 23 குடும்பங்களை சேர்ந்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கூடாரங்கள் இந்த இருக்கு, ஆனாலும் காற்று காலங்கள் மழை, இந்த இப்போ மழை பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. அதனால அந்த கூடாரங்களை கொஞ்சம் இப்போதைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். இங்கே இருக்கிற சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே இவ்வளோ நாளும் அனுசரித்து இருந்துட்டோம், ரொம்பவே அனுசரித்து இருந்துட்டோம். இப்போ அடுத்த கட்டம் என்னென்னா, எங்களுக்குரிய நிரந்தர வீட்டுகளுக்கு போகிறதுக்கு ஜனாதிபதியமாக நிறையவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி எங்களுக்கு அதை கொஞ்சம் செஞ்சு தந்துட்டாங்களா, அதாவது துரித கதியில் செஞ்சு தந்தாங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லதாக இருக்கும். இது தொடர்பில் வெளிமடை பிரதேச செயலாளர் சுரேத் ஜினேந்திரசேனவை தொடர்பு கொண்டு நாம் வினவினோம். இந்த மக்களுக்காக தற்காலிக வீடுகள் நிர்மாணிக்கும் பணிகள் இம்மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். தற்காலிகமாக தங்குவதற்கான வாடகை கொடுப்பன வழங்குவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் குறித்த மக்கள் விரும்பாமையினால் தற்காலிக கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். தற்காலிக வீடுகளை அமைப்பதற்காக தெரிவு செய்யப்பட்ட இடம் ஏற்கனவே அபாய வலயம் என்பதனால் இந்த மாதமே வீடுகளை அமைப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்படும் என வெளிமடை பிரதேச செயலாளர் மேலும் தெரிவித்தார்.